மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கி இருக்கிறது. இன்று திமுகவில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களை அழைத்து நேர்காணல் தொடங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. அடுத்தடுத்து எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை அதுக்கெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு கடுபிடிகளை இறுக்கி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்றெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஊரில் அவர் அம்மாவுடைய மருத்துவ செலவுக்காக பணம் கொண்டு போயிருக்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறனால பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பெண் கதறிக்கிறாங்கலாம் பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த விதிமுறைகள் நடத்தை விதிகள்ங்கிற பேரில் தலைவர்கள் சிலைகளை மூடுவதெல்லாம் ரொம்ப அபத்தமானதுன்னு நேற்று அதிமுக உள்ளிட்ட பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்களுமே இதே கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாமும் இதை வலியுறுத்துகிறோம். ஷோக்கில் போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதி வாகர். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இரண்டு கண்டனங்கள் என்பதுதான் இன்றைக்கான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றன என்று பார்க்கிறோம். ஒன்று, தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதே மாதிரி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் போன்றவர்கள் தெரிவிக்கக்கூடிய கண்டனம். ரஜினி பற்றி அவர் பேசினார், அது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ரஜினியுமே கூட அவர்கள் அந்த கண்டனத்தை தெரிவித்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம் என்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இதில் அடிப்படையில் என்னன்னா, ஆதவ அர்ஜுனா பேசியது ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். நான் கூட ஒரு தொலைக்காட்சி வார்த்தையில் அது குறித்தெல்லாம் பேசியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன கேள்வி வருகிறதுனா, ஆதவ அர்ஜுனா பேசியது வியாழக்கிழமை, நான் டிவி டிபேட்டில் கலந்துக்கிறதே மறுநாள் வெள்ளிக்கிழமை. 4 நாட்கள் கழித்து தான் ரஜினியை பற்றி இப்படி ஆதவ அர்ஜுனா பேசினார் அப்படிங்கிறது இப்போ அதிமுக பாஜகவினருக்கு தெரிந்திருக்கிறதுங்கிறது அதிசயம். ஏன்னா இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி கூட டிவி பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். ஆதவ அர்ஜுனா அப்படி பேசினது அப்படிங்கிறது 4 நாள் கழிச்சு தான் அவருக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வியாழக்கிழமை ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு சாப்பிட்டு சாயந்தரம் தேடுங்கிற மாதிரி திங்கள் இரவு முதல்ல எல்முருகன் அறிக்கை வருகிறது. பின்னால் நயினா நாகேந்திரன் அதை கண்டிக்கிறார். பிறகு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இதிலிருந்து நாம் தெரியக்கூடியது என்ன? ரஜினியை பற்றி ஆதவ அர்ஜுனா பேசியது தவறு. ரஜினியை பற்றி மட்டுமல்ல, அவர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதனுடைய இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று என்னன்னா, விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்திருக்குது. அது தோல்வி அடைந்து விட்டது. இனிமேல் தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் 4 நாள் கழித்து ஞானோதயம் எல்முருகன், நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களாம் இப்படியான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ ரஜினியை ஆதவ அர்ஜுனா சீட்டி விட்டார் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஒரு பழைய பகை இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் யாரு, காக்கா கழுகு கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விஜய் ரசிகர்கள் வம்பிருக்காத ஆட்களே இல்லை. எல்லா ஏரியாலையும் அடி வாங்கியிருக்காங்க. அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள்னு சொல்லி எல்லோருமே வம்பிழுத்து பஞ்சாயத்து செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ தாவேகா தங்களுடைய கூட்டணிக்கு வரவில்லை. அப்போ அதில் அதிருப்த ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போய் விடக்கூடாது. இப்போ 96 திமுக ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக திமுக தாவேகா கூட்டணிக்கு போட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக திமுக போயிடக்கூடாது என்கிற ஒரு பதற்றமும் இந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயினா நாகேந்திரனுடைய அறிக்கையில் தெரிகிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதனால் ரஜினியுமே கூட பார்த்தோம்னா, ரஜினியுடைய அறிக்கையுமே கூட அவர் நிறைய பேருக்கு நன்றியெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதில் பெரும்பாலானவர்கள் பிஜேபி மற்றும் பிஜேபி ஆதரவாளர்களாக இருப்பது என்பதும் ஒரு தற்செயலானதா. அதில் அமைச்சர் ரகுபதி, நக்கீரன் கோபாலை தவிர மீது எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர் தான். ரங்கராஜ பாண்டே வரைக்கும் பார்த்தோம்னா பிஜேபி ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். ஆதவ அர்ஜுனா ரஜினியை மட்டும் முட்டாள் முதலமைச்சருங்கிற அடிப்படையெல்லாம் ரொம்ப உரிமையில் பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக மொத்தம் ஒரு வகையில் பார்த்தோம்னா இதுக்கு பின்னால் பெரிய அரசியல் நோக்கங்கள்லாம் இருந்தாலுமே கூட இந்த ரஜினியுடைய கண்டனம், ரஜினியுடைய வாய்ஸ் என்பது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பேரிடி அப்படின்னே சொல்லலாம். கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் ரொம்ப நல்லா பொருந்தும் நினைக்கிறேன். ஆனால் என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, அது மட்டும் நடக்காது போல இருக்கிறது. இன்னொரு கண்டம், இன்னைக்கு அதிமுகவுடைய எம்பி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேசிய பேச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா, திமுகவுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது அப்படிங்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எடுத்து நடத்தி இருக்கிறார்கள். அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் எல்லாருமே மதுரையில் நயினா நாகேந்திரன், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் CV சண்முகம் பேசிய பேச்சுங்கிறது வன்மையானது, அநாகரிகமானது, மிக மிக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு கனவை சொல்லுங்க,
அப்படின்னு இருக்காரு. என்னோட கனவு எனக்கு நயன்தாரா வேணும், தருவாரா என்பதெல்லாம் என்ன விதமான ஒரு ஆணவத்தனமான பேச்சு. ஏற்கனவே நயனநாயகேந்திரன் இப்படி தான் திரிசாவை பற்றி பேசி அது மிகப்பெரிய கண்டனங்களுக்கு உள்ளாகி பிறகு அவர் இந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார், அதுக்கு வருத்தம் தெரிவித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். CV சண்முகம் தொடர்ச்சியாக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நடிகையை பற்றி மட்டுமல்ல, மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களை பற்றி மிக மிக இழிவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். கடந்த காலங்களில் அவருக்கும் டிடிவி தினகரன் இந்த வார்த்தை யுத்தம் என்பதெல்லாம் கொஞ்சமும் நாகரிகமானதல்ல, அவ்வளவு அநாகரிகமான ஒன்று அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியும். மூன்றாம் நிலையில் உள்ள ஒரு பேச்சாளர் கிடையாது. முன்னாள் அமைச்சர், கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு. ஆனால் அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. அதனால் இந்த CV சண்முகத்தினுடைய பேச்சு என்பது எல்லாருமே கண்டிக்கத்தக்க ஒன்றது. இப்போ தான் கண்டனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கமாக இருக்கட்டும், பெண்ணியவாதிகளாக இருக்கட்டும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருமே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விஜய் இந்த கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் அதுக்கிடையில் தெரியாதனமாக 2 பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. செல்லூர் ராஜுவும் ஜெயக்குமாரும் இந்த மாதிரி விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணுங்க, வந்தால் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கு KP முனுசாமி ஒட்டுமொத்தமாக கவுத்து விட்டார். அவங்க நடிகர் மீது உள்ள ஒரு பற்றினால் அவங்க இப்பெல்லாம் பேசிட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க 2 பேரும் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி KP முனுசாமி சொல்றாரு. இவங்க ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மீடியாக்கள் கேட்டிருந்தப்ப விஜய் கூட்டணிக்கு நீங்கள் சேர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டப்ப நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, ஆனால் அவர் எங்கள் கூட சேர்ந்தா கெய்னராக இருப்பார், எங்கள் கூட சேரலைன்னா லூசராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவே ஒரு வகையில் எங்கள் கூட வா அப்படிங்கிறது தான் அதோடைய சமீட்சை. அதை தான் KP முனுசாமி மறுத்திருக்காரு. ஆனால் இதில் என்ன, நடிகர் மீதான பற்று அப்படின்னு அது ஏதோ செய்யக்கூடாத காரியம் மாதிரி. அவங்க கட்சியினுடைய நிறுவன தலைவரே ஒரு நடிகர் தான், அவங்களுடைய தலைவியுமே ஒரு நடிகை தான். இப்போ ஊராக போய் பேசிட்டு இருக்கிறது இந்தியா தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஒரு நடிகையை தலைவியாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய கட்சியில் CV சண்முகம் இன்னொரு நடிகையை பற்றி இப்படி அநாகரிகமாக பேசியிருப்பதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படிங்கிறத அதிமுகவுடைய மனசாட்சிக்கே நம்ம விட்டுருவோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ஒருங்கிணையாமலேயே ஆளாளுக்கு அங்கங்கே ஒவ்வொரு கருத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் CV சண்முகம் கருத்தாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் ஒன்று சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி யார் சொல்கிறத கருத்தை அவர் எடுப்பாருன்னே தெரியலை. இப்படி இது ஒரு வேறு வேறு இடங்களில் வேறு வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்களே தவிர அந்த கட்சிக்குன்னு இன்னும் ஒரு ஒருமித்த கருத்து கட்சி அப்படி எங்கேயுமே அவங்க பேசுறதுக்கு இன்னும் தயாராகலை. ஒருவேளை பாஜக ஆப்ரேட் பண்ணுறதுனால யாருக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல, அமித்ஷா சொல்லுவார் அதை நாங்கள் கேட்டுக்குவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுனால இப்படி சிதறி கிடக்கிறாங்களானும் புரியலை. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த சட்டம் ஒழுங்கு அது குறித்த கண்டனங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நேற்று சென்னையில் ஒரு ரவுடி தொப்பை கணேசன் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக இருப்பதை பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பொது புத்தி மனநிலை சார்ந்தவர்களுக்கு என்ன மாதிரினா, இந்த சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படின்னா ரவுடிகளை போட்டு தள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பொது புத்தி மனநிலையாக இருக்கிறது. ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த குற்றவாளிகளை பிடிச்சி நீதிமன்றத்துக்கெல்லாம் கொண்டு போகாமல் நடுரோட்டில் என்கவுண்டரில் போடணும், அல்லது ஆணுறப்பை வெட்டிடணும், இல்லை தூக்குல போடணும், இப்படியான மனநிலை தான் இருக்கிறது. இந்த பொது புத்தி மனநிலை ஒரு பக்கம் பிரஷராகவோ அல்லது அதை சாதகமாக கொண்டோ போலீஸ் தங்கள் கையில் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம். நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சட்டப்படியான நீதியை வழங்காமல் என்கவுண்டரில் போடுவது, பெரும்பாலான என்கவுண்டர்கள் 99% என்கவுண்டர்கள் போலி என்கவுண்டர்கள் தான். இது எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம் தான். 100க்கு 1 1000ல் 1 தான் உண்மையாகவே நடந்த ஒரு என்கவுண்டராக, வேறு வழி இல்லாமல் காவல்துறை தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நடந்த ஒரு என்கவுண்டராக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரு போலி முதல் என்கவுண்டர்களாக தான் இருக்க போகிறது. ஆனால் இப்போ இதில் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்தில் இந்த மாதிரியான என்கவுண்டர்களை கண்டிப்பதில்லை. கஸ்டோடியல் டெத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு மனநிலை கூட இப்போ வந்திருக்குது. கஸ்டோடியல் டெத் என்பது மிக மோசமானது, அது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிற அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் கஸ்டோடியல் என்கவுண்டர் கண்டிக்கிறவங்க என்கவுண்டர் கண்டிக்கிறது இல்லை. கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது போலீஸுடைய கஸ்டடியில் இருக்குது, அவங்க அடித்து கொண்டுறாங்க அப்படிங்கிறப்ப அது மனித உரிமை மீறலை சித்தரிக்கிறாங்க. என்கவுண்டர் அவங்க தப்பிக்க போனாங்க, எங்களை சுட போனாங்க, அப்போ நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த கதையை ஏற்றுக்கொள்வது, அந்த கதை அது கதை தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவர்கள் மனநிலை ஆள் மனநிலையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், எல்லாருமே குற்றவாளிகள் இவங்க முடிவு பண்ணக்கூடியவர்கள் உடனடியாக ஒரு இம்மிடியேட் ஜஸ்டிஸ், உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டு நீதி வழங்க வேண்டும் என்கிற மனநிலை தான் அரசியல் கட்சிகளிலிருந்து பொதுமக்கள் வரைக்குமே இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை எல்லாமே மனித உரிமை மீறல்கள் தான். கஸ்டோடியல் டெத் என்பதும் மனித உரிமை மீறல் தான், என்கவுண்டர் என்பதுமே மனித உரிமை மீறல் தான். ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னால் அந்த குற்றத்தை நாம் கண்டிப்பதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு
சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க தண்டிக்கப்படணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் சட்டத்தின்படியான அந்த நீதி விசாரணைகள் நடந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் அல்லாத இந்த அதிரடிகள் அப்படிங்கிறது தீர்வே கிடையாது. பொது உளவியல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி எங்கே என்ன நடந்தாலும் உடனே சுட்டுக் கொள்வது, என்கவுண்டர் அப்படிங்கிறதுமே ஏதோ ஒரு வகையில் இந்த உளவியலை திருப்திப்படுத்துறதுக்காக கூட செய்கிற மாதிரியான சில நெருக்கடியான சூழல்கள் உருவாகுது. ஒரு சமூகம் அப்படிங்கிறது சட்டத்தின் வழியாக நீதியை பெறுவதுதான் ஒரு நல்ல நாகரிகமான சமூகத்தின் நிலையாக இருக்க முடியும். நம்ம சமீபத்தில் கூட சொல்லியிருந்தோம், அந்த விளாத்திக்குளம் இந்த மாணவியினுடைய படுகொலை அப்படிங்கிறது அது வந்து ஒருத்தர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டிருந்தார். இது சிபிஐ வழக்கிற்கு மாற்ற வேண்டும், விசாரணைக்கு மாற்ற வேண்டும்னு. அப்போ மதுரை உயர்நீதிமன்றம் பொறுப்பான ஒரு கருத்தை சொன்னது, நீங்கள் ரொம்ப ப்ரெஷரை கொடுக்காதீங்க, அப்புறம் காவல்துறை உடனடியாக யாரையாவது கைது செய்யணும்னு சொல்லி சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா புதிய விசாரணை அதிகாரியுமே உயர்நீதிமன்றம் நியமித்திருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வந்து ஒரு நியாயமான விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு ஆஜராகியிருக்கார். நாஞ்சிலாரின் நறுக்குகள் அப்படிங்கிற பேரில் நாஞ்சி சம்பத் சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்காரு. என்னன்னா பாருங்கள், எங்கள் தலைவர் போனால் மட்டும் ஊடகங்கள்லாம் விவாதிக்கிறது, ஊடகங்கள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆனால் செந்தில் பாலாஜி போகிறாரு, எந்த மீடியாவும் கண்டுக்கலைங்கிறாரு. அவர் டிவியே பார்க்கலன்னா வந்துடல. ஒரு பக்கம் டிவி மட்டுமே பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் டிவியே பார்க்காமல் டிவி விவாதங்களுக்கு கலந்துக்கூடிய நாஞ்சிலார். நான் டிவியில் பார்த்தேன், காலையிலேருந்து அது லைவ் போய்கிட்டே இருந்தது. செந்தில் பாலாஜி சிபிஐக்கு ஆஜராகிறாங்கிறது. செந்தில் பாலாஜியே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து 17ஆம் தேதி ஆஜராகணும்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இது என்ன பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று வந்து உடனே வந்து ஒருத்தர் சிபிஐயில் ஆஜரானோடனே அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தாவேக்காரங்க பார்த்தீங்களா, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல்ல செந்தில் பாலாஜி எதுக்கு இந்த சிபிஐ சம்மனுக்கு கூப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரில. ஏன்னா கரூரில் ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து விஜய் இருக்கிறார். அங்கே வந்து பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு கூட காவல்துறையை சொல்லலாம். செந்தில் பாலாஜி வந்து இவங்க தாவேக்காவோட தரப்புலன்னு சொல்லப்படுறது என்னன்னா, செந்தில் பாலாஜி சதி செய்து தான் இந்த சம்பவமே நடந்தது, அவரே ஆளை வச்சு குத்தி கொண்டுட்டாரு அப்படிங்கிறது. இந்த டுபாக்கூர் கதையை சிபிஐ நம்புதா அல்லது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்றாங்களா என்னன்னு தெரில. இது வந்து நம்ம அனுமதித்தோன்னா வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோங்கிற மாதிரி யாரை பற்றி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலுமான குற்றச்சாட்டை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் உருவாகும். இன்னொன்று என்னென்னா, அந்த தாவேக்காரங்களுக்கு எந்த நடைமுறையுமே தெரியாததுனால என்ன நடக்குன்னே தெரியாமல் எல்லாமே எங்களுக்கு வெற்றிங்கிறாங்க. இதில் வந்து விஜயே அப்படி தான் இருந்தார். சிபிஐக்கு கேஸ் மாற்றின உடனே நீதி வென்றது அப்படின்னு போட்டுட்டு இன்றைக்கி டெல்லிக்கும் சென்னைக்கும் அல்லாடிட்டு இருக்காரு. எனக்கு இங்கே எலெக்ஷன் வேலை இருக்கிறதுனால அதை சென்னைக்கே மாற்றணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு அந்த சிபிஐயோடைய நெருக்கடி என்னன்னே புரியாமல் அதை நீதி வென்றதுன்னு போட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி இவங்களும் செந்தில் பாலாஜி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஜயோடைய மனநிலையிலேருந்து கட்சி தொண்டர்கள் மனநிலை வரைக்கும் எதையுமே வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய தகவல் பூர்வமாக அணுகாமல் முழுக்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையிலே அணுகிறாங்க. அது அவங்களுக்கும் நல்லதில்லை. கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி. தமிழிசை சவுந்தரராஜன் தஞ்சாவூர் கல்வெட்டில் செதுக்குவதைப் போல ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் 45 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் மன்மோகன் சிங் வெறுமனே 15 முறை தாங்க வந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்தே தெரியவில்லையா அவங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது யார் அக்கறையோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. மோடி யார் இத்தனை தடவை வர சொன்னாங்க? அவருக்கு தேர்தல் வருது அப்படிங்குமே வந்து அவர் வரிசையாக வருகிறாரே தவிர மற்ற நேரங்கள் அவர் எட்டி பார்ப்பது கூட கிடையாது. நம்ம வந்து மோடிட்ட வந்து நீங்கள் அடிக்கடி வாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க, இல்லை நீங்கள் வந்து தமிழில் பேசி ஆகணும்னு சொல்லல. நாங்கள் நிதி கேட்குறோம், அதுக்கு முறையான நிதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அதை தராமல் அவர் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? இன்னொன்று மோடி அதிகமாக வர்றாரு, அதனால தமிழ்நாடு மேலே அக்கறைனா அவர் இந்தியாவோட வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்கார். அப்படி பார்த்தோம்னா அவருக்கு வெளிநாட்டில் கூட அத்தனை நாடுகள் மீது தான் அக்கறை அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்போம், உரையாடுவோம். அதற்கு மாடத்தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சமூக வலைதளங்களில் பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.